பிரவீன், சென்னை அசோக் நகர் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மறுபிறவி மற்றும் இப்பிறவிகளுக்கான பாவம் புண்ணியம் ஆகியவை தொடர்பாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த பிரச்சனை தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்த சூழ்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் இந்த சர்ச்சை பேச்சு மற்றும் அந்த பேச்சாளரை எதிர்த்து கேள்வி கேட்ட மாற்றுத்திறனாளி ஆசிரியருக்கு பாராட்டு தெரிவித்ததுடன் எங்கள் பள்ளி வளாகத்தில் எங்கள் ஆசிரியருக்கு ஏற்பட்ட அந்த அவமரியாதைக்கு ஈடுகட்டும் வகையில் நடவடிக்கை இருக்கும் என்றும் ஆசிரியர் சங்கர் மறப்போம் மன்னிப்போம் என்று கூறினாலும் துறை ரீதியான நடவடிக்கை தொடரும் என்று கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் மகாவிஷ்ணு நடத்தி வரும் பரம்பொருள் அறக்கட்டளை திருப்பூர் மற்றும் மதுரையில் நடைபெற்று வருகிறது. அங்கும் காவல்துறையினர் சோதனையிட்டதில் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருப்பதாகவும் பின்னர் அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தால் அதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நேரில் சந்தித்து தாம் இன்று விளக்கம் அளிக்கப் போகிறேன் என்றும் விமானம் மூலம் இன்று சென்னை திரும்புகிறேன் என்றும் கூறியிருந்தார். 1:15 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் ஆஸ்திரேலியாவில் இருந்து வரும் விமானம் தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாலும் அவர் கைது செய்யப்படக்கூடும் என்று உளவு பிரிவு காவல்துறையினர் அளித்த தகவல் மூலமாக தெரிய வருகிறது. இதனால் விமான நிலையத்திலேயே மகாவிஷ்ணு கைது செய்யப்படுவாரா அல்லது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்த பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தப்படுமா என்ற பரபரப்பு அதிகரித்திருக்கிறது. இருந்த போதிலும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் போராட்டங்கள் மற்றும் அரசுக்கு கோரிக்கைகளும் விடுத்திருப்பதாலும் மாற்று திறனாளி ஆசிரியரை அவர் அநாகரிகமாக பேசி அவமதித்ததாகவும் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மகாவிஷ்ணு 1:15 மணிக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பி வந்தவுடன் விமான நிலையத்தில் வைத்தே காவல்துறையினரால் கைது செய்யப்படக்கூடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரவீன், பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய விவகாரம் சர்ச்சை ஏற்படுத்த நிலையில் அதை நடத்திய மகாவிஷ்ணு கைதாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.